மதுரை ஆட்சியருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா வக்கீல் நோட்டீஸ். இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. நிஷா, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவினர் பங்கேற்று கையெழுத்திடுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதற்கு அடுத்த நாளே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அதே போல மதுரை மாநகர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு ஆகியோர் மனு ஆட்சியர் ஒன்றாக சேர்ந்து மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவிக்க வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்றைய தினமே அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியருக்கு ராஜன் செல்லப்பா ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக நாட்களாகவே நடைபெற்று வரக்கூடிய பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்தவரை கடந்த 30/1/2025 நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாகவும் அப்போது அந்த பிரதிநிதிகள் அந்த கூட்டத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டு வெளியேறியதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாக இவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக பொது அமைதிக்கு எப்போதும் உடல் இருக்கும் என்பது நாடறிந்த ஒன்று என்றும், இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கும் எங்களுடைய கட்சியை சார்ந்த எந்த நிர்வாகிக்கும் எந்த ஒரு அழைப்பும் இல்லை என்றும், மேலும் இந்த அழைப்பில்லாத கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை, ஆனால் எங்கள் பிரதிநிதி கலந்து கொண்டு கையெழுத்திட மறுத்ததாகவும் கருத்து சொல்லியிருக்கிறார். மேலும் அதிமுகவுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் தற்போது ஆட்சியர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் இது தொடர்பாக நான் தொலைபேசியில் அழைத்தும் நேரடியாகவும் கூறியதும் அதற்கு ஆட்சியரானது செவிசாய்க்கவில்லை. மேலும் மாவட்ட ஆட்சியர் அதிமுகவை களங்கப்படுத்த நினைத்தால் சட்டப்படி வழக்கு தொடுப்போம் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அதிமுக சார்பாக சட்டப்பணிகளை மேற்கொள்ள இருந்தேன். அதன்படி இன்றைய தினம் அவருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வழக்கறிஞர் குழு ஆலோசனைப்படி அவருக்கு வழக்கு தொடுக்க முடிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். எப்போதுமே அதிமுகவை பொறுத்தவரை பொது அமைதியும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் அதிமுக கருத்தில் கொண்டுதான் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மதுரையில் சட்டமன்ற உறுப்பினராக நான் பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என எண்ணுகிறேன். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவை கொச்சைப்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையை மீண்டும் திரும்ப வேண்டும், மாற்று அறிக்கையை வெளியிட வேண்டும் என கூறியிருந்த நிலையில் இதுவரை எந்தவித அறிவிப்பும் அளிக்காததால் அவருக்கு சட்ட ரீதியாக வக்கீல் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. நிஷா, அருண், விவரங்களுக்கு நன்றி.